ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் 160 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். இது வந்து தீபாவளிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போகிறோம். இன்னும் ஒரு 10 டேஸ் பக்கம் தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கியிருக்கலாம். பட் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா, இது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் போல இருக்குது. சரி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வாங்கணுன்னா பார்க்கலாம். நானுமே இப்போ தான் வந்து பார்க்க போகிறேன். வாங்கணுமா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பு அதெல்லாம் இருந்துச்சா, சைக்கிளுக்கு காத்திருக்கிறது பம்ப் இருந்தது. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்ஸ் தான் இருந்தது. நிறைய வந்து இந்த சமைக்கிற சாதம் அடிக்கிற குண்டா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ பார்க்க நல்லா கனமாக இருந்தது. குட்டி குட்டியாக இருக்க பொருளாக நல்லா கனமாகவே இருக்குது. 160க்கு தாராளமாக இதை வாங்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்தது. குட்டி குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு இதில் உங்களுக்கு பெருசாக தெரியுதில்ல, ஆனால் நேரில் பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க. எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருந்தது. நான் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி பார்த்துட்டே இருந்தேன். எங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் எதுவுமே நான் எடுக்கலை. ரொம்ப அழகாந்து பார்க்க மட்டும் செஞ்சேன். சரி இன்னொரு வாட்டி எக்ஸ்போ போடாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்தாச்சு. இது வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி எல்லா டைம்லையும் போடுறது தான். எல்லா விதமான ஐட்டம்ஸும் இந்த ஒரு இடத்துல நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கடையை ஏறி இறங்குமா. இந்த மாதிரி எக்ஸ்போ அப்படின்னு போடுறப்போ நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல வந்து வாங்கிடலாம். வேலையுமே கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. எங்கே பாருங்கள், கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும். கப்பெல்லாம் எதுக்கு 160 தராங்கன்னு எனக்கும் தெரியல. குட்டி குட்டி கப்பு தாங்க, ரொம்ப ரேட் ஓவராக இருக்குமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சொம்பு கப்பு இதெல்லாம் 160க்கு ஒர்த்து கிடையாது. நல்லா பெருசாக இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஆனால் கூடயும் 160க்கு இது ஒர்த்து இல்லை. முன்னாடி பார்த்து அந்த சாதம் வடிக்கிற குண்டா, அதுக்கப்புறம் பம்ப் அதெல்லாம் கூட வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் 160க்கு தரது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த காய் சீவரெல்லாம் பாருங்கள், எல்லா விதமான ஷேப்லேயும் நமக்கு இருக்குது. இல்லை ஒரே சீவர் தான், எல்லா ஷேப்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பூஜை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு டைனிங் டேபிளை வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இது அலுமினியமா இரும்பான்னு தெரியல. இதில் கோல்டு கலர் வந்து பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங்காக இருக்குது, நல்லா வெயிட்டாக கனமாகவும் இருக்குது. இது 150க்கு 160க்கு ஒர்த்து தான், வாங்கலாம். ஆனால் இதை நான் எதுவும் வாங்கலைங்க, ஜஸ்ட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வானல் பார்த்தீங்கன்னா சில்வர் தான், ரொம்பவே தக்கையாக இருக்குது. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னா இதில் குக் பண்ண அந்தளவுக்கு வராது, அடி பிடிக்குன்னு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரெயினர் இருக்குது. ஸ்ட்ரெயினர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதனால் இதை பார்த்துட்டு நான் வச்சுட்டேன், எடுத்துக்கல. இந்த செக்ஷன் வந்து பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து அலுமினிய பாத்திரம் வச்சுருக்காங்க. அங்கே எப்படி நம்ம சில்வரில் பார்த்தோமோ அதே மாதிரி ஃபுல்லாக அலுமினியத்தில் இருக்குது. ஃபுல்லாக வந்து சாதம் வடிக்கிற குண்டான் தான். நம்ம சாதம் வடிக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு செய்யவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கனமாகவே இருக்க குண்டான் பார்க்கறதுக்கு. இதில் எப்படின்னா 160 ஒரு பாத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா கல் மாதிரி கனமாக வெயிட்டாக இருக்குது. அதில் குக் பண்ணும்போது அடி பிடிக்காது. இதுவே வந்து 160க்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்குது. அது எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப தக்கையாக இருக்குது. சில பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி நசுங்கி இருக்குது. ரொம்ப லாங்லேருந்து கொண்டு வந்தாலும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால தேவையான பொருள் மட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு தேவையில்லாத எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க. சும்மா பார்க்க தான் செஞ்சோம். ஆனால் பார்க்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. வாங்கணும் போல ஆசையாக தான் இருந்தது. பாருங்களேன், குட்டி குட்டியாக க்யூட்டாக நல்லா நல்லா இதெல்லாம் கனமாக இருக்குங்க. வாங்கலாம். 160க்கு இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். அந்தளவுக்கு நல்லா கனமாக இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்து பார்க்க மட்டும் தான் செய்ய முடிஞ்சது. நான் இதெல்லாம் வாங்கலை. வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் இதில் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறமா இந்த ஸ்மாஷர் பார்த்தோன்னே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது 160க்கு கொடுத்து வாங்குற அளவுக்கு இது ஒர்த்து இல்லை. ஸோ எனக்கு ஸ்மாஷர் தேவைப்படுது தான். இன்னொரு எக்ஸ்போ போட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸ் பாருங்கள், நூல் வந்து நம்ம அடுக்கி வைக்கிறதுக்காக இருக்குது. இந்த டைலர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே த்ரெட்டு, அதெல்லாமே அடுக்கி வைக்கிற மாதிரியான பாக்ஸ் இது. இது கொஞ்சம் ஓவர் ரேட் தான். சாதாரண பிளாஸ்டிக் பாக்ஸு இது 160 கொடுக்குறாங்க. இது வாங்குறது கொஞ்சம் ஒர்த் இல்லாத ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ்லாம் இருந்தது. ஹாட் பாக்ஸ் எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கணும், பெருசுலாம் இல்லை, சின்ன சின்ன இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பழசாகவும் குட்டியாகவும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு சும்மா அப்படியே தேடி பார்த்துட்டே போனேன். எங்கே எப்படி பார்த்தோன்னா ஒரு சின்ன இட்லி பிளேட் வந்துருக்கு. 3 கொத்து வந்துருக்கு. இதில் இது வந்து 160 தான். ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தது. எதுவுமே பார்த்துட்டு நான் ஒரு ஓரமாக அப்படி பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா என்கிட்ட 2 இட்லி பாத்திரம் இருக்குது. ஸோ இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படாதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்தாச்சு. இது வாங்கி ஊற்றுறோம் அப்படின்னா எத்தனை கொத்துன்னு ஊற்றிட்டு உட்காந்துருக்க முடியும். ஸோ 8 ஓரமாக வச்சுட்டு வந்து இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாக்ஸு வாங்கலாம், ஒர்த்து தான். சின்ன பாக்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 10 பாக்ஸ் கிட்ட வச்சுட்டு அதை 160 தராங்க. பெரிய பாக்ஸ் அப்படின்னா 2 3 அது மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு கொடுக்குறாங்க கவுண்டிங் வந்து.
அதுக்கப்புறமா பேக்லாம் இருந்தது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் ட்ராவலிங் பேக்கு, ஸ்கூல் பேக்குன்னு சொல்லி எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து ஜிப்பு சரியாக மூட முடியாமல் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாய் இருந்தது, பிளாஸ்டிக் பாய் இருந்தது. 160 போல இருக்காது ரேட்டு. செப்பல் இருந்தது. செப்பல் வந்து பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பெரியவங்களுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஏன்னா எக்ஸ்போ முடிய போகுது கிட்டத்தட்ட. நல்ல நல்ல ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் முடிய போகிறதுனால ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பெரியவங்களுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ நான் இதில் எதுவும் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது வாங்கினா ரொம்ப நாள் நமக்கு லைஃப் வராது. சீக்கிரமாக இது வந்து அருந்துரும். அதனால் இதை நான் வாங்க மாட்டேன். ஒரு ஷாப்பில் போய் வாங்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு. என்ன சைட் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த மேட் வச்சுருக்காங்க. இந்த மேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதை நான் வாங்கலைங்க. ஏன்னா பட்ஜெட் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மேட் பாருங்கள், செம்ம கனமாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். டோர் மேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. திக்காக இருக்குது. அப்படி 160க்கு வாங்கலாம். பத்து தான். இந்த சைட் ஃபுல்லாக செக்ஷன் ஃபுல்லாகவே மேட் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் துணி வச்சுருக்காங்க, பில்லோ கவரு, அப்புறம் பெட்ஷீட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் துணி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கலெக்ஷன் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. நான் எடுக்கலான்னு பிளான் தான், ஆனால் எடுக்கலை. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் முரம் இருந்தது. பிளாஸ்டிக் முரமே எனக்கு தேவைப்படுது, நான் வாங்கலை. கெட்டிலாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் எவ்வளோ வெரைட்டி இருக்கோ அவ்வளோமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பொம்மை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பொம்மையில் வந்து நிறையா டேமேஜ்லாம் இருக்குது. நான் சொன்னேன்ல, எக்ஸ்போ வந்து முடிய போகுது. நல்ல ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் ஆகிட்ருக்கும். இதில் பாருங்களேன், அந்த கண்ணுக்கிட்டலாம் வந்து ஒரு கண்ணு பிஞ்சு போயிட்டு, இந்த பொம்மைக்கு 2 கண்ணுமே காணும். அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்குது. நிறைய வந்து டேமேஜ் இருக்குது. எல்லாமே வந்து ஒரே தான், 160 தான். பெருசு எடுத்தாலும் ஓகே தான், குட்டியான எடுத்தாலும் ஓகே தான். எல்லாமே வந்து 160 தான். இது மட்டும் சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள், நம்ம காஃபியெல்லாம் கொடுக்குற மாதிரி குட்டி குட்டியாக இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் இருந்தது. பார்க்க நல்லா தான் இருக்குது. இது என்னன்னு எனக்கும் தெரிலங்க. இது கண்ணாடியா இல்லைனா வந்து வேறு எதுவும் மெட்டலான்னு தெரில. பார்க்க கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. கலர் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கண்ணாடியில் டம்ளர் இருந்துச்சு. இந்த குட்டி குழந்தைய பாருங்கள், இவருக்கு அங்கே இருக்க பொம்மையெல்லாம் வேணுமா. அவங்க அப்பா அம்மா வந்து ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. தனியாக இவங்க ஷாப்பிங் பண்ணி இவங்க வந்துட்டாங்க. எனக்கு அது வேணும் இது வேணுங்க கொடுங்க அப்படின்ட்டு. கடைசியாக பாருங்கள், தம்பி அதை வாங்கிட்டு என்கிட்டே கொடுக்க வருவாங்க. இவ்வளோதானே இது? என்ன ரேட்டு வரும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடை தான் இருந்தது. கொடை வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் நான் எதிர்பார்த்த மாதிரியான கொடை இங்கே நான் பார்த்தேன். 160க்கு கொடை தாராளமாக வாங்கலாம். ரொம்ப குட்டியாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது. வீட்டில் இருந்த கொடையெல்லாம் பசங்க உடைச்சிட்டாங்க. சரி கொடை வாங்கலாம் அப்படின்னு தான். எந்த கொடை நல்லாயிருக்குன்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு கொண்டதுக்கப்புறம் நல்லா இல்லை, என்ன பண்ணுறது. இந்த கண்ணாடி பாருங்களேன், டபுள் சைட் கண்ணாடி. நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மூவிஸ்லாம் வந்து ஹீரோயின் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ணாடி தாங்க. இதுதான் இங்கே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன 2 சைடு இருக்கா, நான் ஒரு சைடு தான் பார்க்குறேங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தா ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னொரு சைடு குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த கண்ணாடி வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வைக்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து இப்போ கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து சாமி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் கிளாக் இருந்தது. இது என்னென்னு எனக்கும் தெரிலங்க. ஒரு ஃப்ளாக் இருக்குது, பக்கத்தில் ஒரு டப்பா இருக்குது, ஸ்கெட்செல்லாம் போட்டு நினைக்கிறேன். இதில் வரையுதா என்னன்னு எனக்கும் தெரியல. வேறு எதுவுமே இதில் இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பீங்கான் பிளேட்ஸ் இருக்குது. எல்லா விதமான பிளேட்ஸும் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது, இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு தருவேன் அந்த மாதிரி. அப்புறம் சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லா டிசைன்லையும் பிளேட் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பீங்கான் பிளேட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீங்கானில் ஜாடி வச்சுருந்தாங்க. உப்பு ஊறுகாய் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம். 160க்கு இந்த ஜாடி தாராளமாக வாங்கலாம். நல்லா குவாலிட்டியாக நல்ல கனமாக தாங்க இருக்குது. இது வந்து என்னது தாளிக்கிற கரண்டியா, அந்த சைடில் இரும்பில் இருந்தா அதான் பார்த்துட்டு இருந்தேன். பீங்கான் பக்கத்தில் இரும்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா கனமாக தான் இருக்குது. நான் அதை பார்த்துட்டு உரமா வச்சுட்டு சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். பீங்கான் ஜாடி எல்லாமே, பீங்கான் ஜாடி உள்ள டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம இதை கிச்சனில் கவுண்டர் டாப்பில் அடுக்கி வைக்கிறோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் இருந்தது. எலக்ட்ரானிக் ஐட்டம்னு பாருங்களேன், நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஃபேனுங்க, மேக்கப்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 150க்கு 160க்கு இந்த ஃபேன் தரலாமா, இது 160 தான் நினைக்கிறேன். 160க்கு தரமாக இந்த ஃபேன் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் லைட் இருக்குங்க. இந்த லைட் என்னென்னு எனக்கு தெரியாது, நான் ஓப்பன் பண்ணியும் பார்க்கல, அப்படியே சும்மா பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் டிசைனுக்காக தொங்கணும் இல்லையா அந்த மாதிரி லைட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க.
எங்கே கால்குலேட்டர்னு வச்சுருந்தாங்க, கால்குலேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகலை. நான் செக் பண்ணி பார்த்தேன். இது பாருங்கள், மொபைல் சார்ஜ் வந்து போடுறதுக்கான ஸ்டாண்டு. ப்ளக்கில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. சும்மா அழுத்தி பார்த்துங்க, ஒன்றுமே ஒர்க் ஆகலை. எல்லா கால்குலேட்டருமே சும்மா வேஸ்ட்டாக தான் இருந்தது. பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே பாருங்களேன், பிளாஸ்டிக்கில் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. பூண்டு வந்து இதில் அரைக்கலாமா? ரொம்ப தக்கையாக இருக்குது. இதில் எப்படி அரைக்க முடியும்னு எனக்கும் தெரியல. பார்த்துட்டு அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீ செயின் மாட்டுறதுக்கான அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அது இருந்தது. இவ்வளோ ஹூக்குமே சேர்த்து 160 தான். அதுக்கப்புறமேட்டு இது இது என்னென்னு தெரிலங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை பார்த்துட்டு போய் எங்கேயே வச்சுட்டேன். இது பார்க்கறதுக்கு சோப்பு டப்பா மாதிரி இருக்குது, பட் என்னென்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பவுச் மாதிரி பர்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா மேலே சேர் மேலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மேட்டாக இது இருந்தது. இது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்தது. தாராளமாக 160 ரூபாய்க்கு இதை வாங்கலாம். நான் இது வாங்கலை, ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எடுக்கணுன்ட்டு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா கனமாகவே இருந்தது. அவ்வளோதாங்க, இதை சும்மா பார்த்ததால இதை நான் வாங்கலை. இந்த ஷாப்பிங் வந்து இதோட முடியுது. இதில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடையும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவலிங் பேக் தான் வாங்கினேன். ட்ராவலிங் பேக் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்லாம் கிடையாது, ஒரு மீடியமான பேக் தான். அதுக்கப்புறமா ஒரு கொடை ஒன்று வாங்கினேன். அந்த கொடை வந்து ரொம்ப குட்டியான கொடை தான். ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப சின்ன கொடையாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அந்த கொடை ஒன்று வாங்கினேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே வாங்கலைங்க. இந்த ஷாப்பிங் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.